கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். இந்த நாளிலும் உங்களோடு ஒரு சத்திய வார்த்தையை குறித்து தியானிக்கலாம், பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய சமாதானம் நம் இருதயங்களிலே ஆளுகை செய்து நம்மை சுத்திகரிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்திலே அவர் வந்து என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இது யார்? தேற்றரவாளன். இதுக்கு முந்தின வசனத்தில் வாசித்தீங்கன்னா, தேற்றரவாளன் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மிடத்திலே அனுப்ப போகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின இந்த ஆவியானவர் தான் அப்போஸ்தலர்ல 2வது அதிகாரத்தில் வாசித்தோம்னா அவர் இறங்கி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். ஆமென். பாவத்தை குறித்து முதல்ல எதை செய்யறாரு? ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் வரும்போது அந்த மனிதன் பாவத்தை குறித்து உணர்த்தப்பட வேண்டும். ஆமென். இதை ஆவியானவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகிறது. இந்த கீழே இருக்கிற அந்த வார்த்தையை பார்த்தோம்னா, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு, எங்களுக்குள்ள ஆவியானவராக இருக்கிறாரு, அதனால வெளியில இருக்கிற மற்றவங்களை பார்த்து தான் அவர் கண்டித்து உணர்த்துவார் அப்படிங்கிற முறையில எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை கர்த்தராகிய இயேசு சொல்லும்போது ஆவியானவர் வரவில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் குறித்து தான் பொதுநிலைப்படுத்தி சொல்லுகிறதுக்காக இந்த பதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. அல்லேலூயா. நாம எல்லாம் உலகத்தில் தானே இருக்கிறோம். ஆமென், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப உலகத்திலே இருக்கிறவர்களை கண்டித்து உணர்த்துகிறதுக்கு யார் அவசியமா இருக்கிறார் என்று பார்த்தீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் அவசியமா இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆமென். கண்டித்து உணர்த்துகிற நல்ல ஆவியானவர் நம்மிடத்திலே இருக்கிறார். ஆமென். அவர் முதல்ல என்ன செய்யறாரு? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். எது பாவம்? இந்த வசனத்தின்படி, இந்த வேத வசனத்தின்படி எது பாவம் என்று நாம் அறிகிறதற்கு 1 யோவான்ல சொல்றார் இப்படி, அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதி எல்லாம். அப்ப அந்த அநீதி எல்லாத்தையும் நான் அறிகிறதற்குரிய அந்த அறிவை என்ன செய்வாரு? எனக்கு உணர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க 9வது வசனத்தை பாருங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவம் என்று சொல்லுகிறார். இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் இல்லைன்னா அது ஒரு பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசிக்கலன்னா அது பாவமா இருக்கிறதுனால அதை குறித்து என்ன பண்ணுவாரு? கண்டிப்பார். அது மட்டும் இல்ல, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடினாலே நீதியை குறித்தும், பாவத்தை குறித்து சொல்லுவாரு, அடுத்து என்ன செய்வாரு? நீதியை குறித்து சொல்வார். எது பாவம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருந்தால் அது பாவம். நீதினா என்ன நீதி? தேவன் இது இப்படி செய்ய வேண்டும், இந்த காரியத்தை இப்படியெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரே, அந்த நீதியை குறித்து ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். இதை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே
5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா இந்த காரியங்கள் ஆண்டவருடைய நீதியை பற்றி அங்கே பறைசாற்றுகிறது. ஆண்டவருடைய நீதி எப்படிப்பட்டது என்பதை பறைசாற்றுகிறது. அந்த இடத்துல நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நான் அந்த காரியத்தை செய்யறதுக்கு தேவன் என்னிடத்திலே விரும்புகிறார். ஆமென். பாருங்க, அதே போல 11வது வசனம், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள், உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால அந்த நியாய தீர்ப்பினுடைய அவசியம் என்ன, அந்த நியாய தீர்ப்பு என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக ஆவியானவர் இருப்பார்னு சொல்லுது பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. 13வது வசனத்தை வாசித்தோம்னா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, சகல சத்தியம்னு சொல்லுது. சத்தியத்துல சிலர் இது மட்டும்தான் சத்தியம், இல்லை இது மட்டும்தான் சத்தியம், ஒரே ஒரு ஆங்கிள், ஒரே ஒரு பார்வையை மாத்திரம் பிடித்து கொள்ளுகிறவர்கள் அநேகர். அப்படி அல்ல, அநேக காரியங்கள் இருக்கிறது சத்தியத்தை பொறுத்தவரை. இந்த முழு வேதாகமத்தையும் படித்து அதன்படி செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்களா என்றால் நன்கு பெரிய ஊழியக்காரர்களும் அதிலே குறைவே. ஆமென். ஏன் ஆண்டவரை எந்த ஒரு ஊழியக்காரருக்கும் அல்லது எந்த ஒரு நல்ல ஒரு தேவனுடைய தேர்ந்த மனிதருக்கும் ஆண்டவரை கொஞ்சம் தான் தெரியும் பிரியமானவர்களே. ஆண்டவரை அறிய வேண்டியவைகள் அநேகம் இருக்கிறது. அப்போ நமக்கு அந்த சத்தியத்தை கற்றுத்தர்றதுக்கு தான் என்ன பண்றாரு, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். அந்த சத்தியத்தை கற்றுத்தர்றதுக்கு அவர் இறங்கி வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த 3 காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்கும். பாவத்தை குறித்ததான கண்டிப்பு இருக்கும், நீதியை குறித்ததான வழிநடத்துதல் இருக்கும், நியாய தீர்ப்பை குறித்ததான கண்டித்து உணர்த்துதலும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மரணம் வரைக்கும் செயல்படுகிறதை பார்க்கலாம். அது செயல்படவில்லை என்றால் ஏதோ ஒரு இடத்துல ஆவியானவர் பெற்றிருக்கிறேன்னு சொல்லுகிறதுல ஒரு பெரிய ஒரு தொய்வு அல்லது ஒரு பெரிய ஒரு குறைவு உண்டு என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே. ஆவியானவர் பெற்றிருக்கிறேன்னு சொன்னா அந்த மனிதனுக்குள்ளே பாவத்தை குறித்ததான உணர்வு இருக்க வேண்டும். அந்த மனிதனுக்குள்ளே நீதியை குறித்ததான உணர்வு இருக்க வேண்டும். அந்த மனிதனுக்குள்ளே நியாய தீர்ப்பு இப்படியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகங்கள் இந்த நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் நியாயம் தீர்க்கப்பட்டதுனால இந்த நியாய தீர்ப்பை குறித்ததான ரகசியத்தை எனக்கு தேவன் சொல்லித்தர விரும்புகிறார். ஆமென். அதனால தான் சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்து தான் அவர் காரியத்தை எடுத்து சொல்ல முடியும். இதை ஏன் ஆண்டவராகிய இயேசு இதை சொன்னார் என்று பார்த்தீர்களானால், ஆண்டவர் தான் வார்த்தையாக இந்த உலகத்திலே வந்தார். அந்த வார்த்தை மாம்சமா இந்த உலகத்திலே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 1:1 வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் என்ன பண்ணுச்சு? 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அவர் தான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து தான் எனக்கு என்ன செய்வார்? முதல்ல எனக்கு போதிப்பார். ஆமென். இந்த வார்த்தையிலிருந்து தான் எனக்கு என்ன செய்வார்? ஆவியானவர் எடுத்து என்னிடத்திலே காரியங்களை சொல்லி தருவார்.
ஆமென். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் அவருடைய காரியங்கள் இருப்பதில்லை. இந்த வார்த்தைக்கு விரோதமான பிரமாணங்கள் இருப்பதில்லை. இந்த வேத வசனங்களுக்கு விரோதமான காரியங்கள் அவரிடத்திலிருந்து வருவதே இல்லை, ஒரு நாளும் வருவதில்லை. ஆமென். அதனால ஏதாவது புதுசா ஒரு வெளிப்பாடு, பிரதர் எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சது பிரதர், யாரு சொன்னாலும் முதல்ல நாம பார்க்க வேண்டியது இந்த வேத வசனத்தையே, இந்த வேத சத்தியத்தையே நாம் பார்க்க வேண்டும். இந்த வேத கண்ணாடியையே நாம் பார்க்க வேண்டும். ஆமென். அதே போல ஒருவேளை நீங்க வாசிக்கும் போது கூட ஏதாவது ஒரு அல்லது வாசிக்கும் போதோ அல்லது ஏதோ ஒரு வெளிப்பாடு உள்ளது, ஒரு காரியம் உங்களுக்குள்ளே வருதுன்னு சொன்னா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த வேத வசனங்களையே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்திலிருந்து தான் ஆவியானவர் நம்மிடத்திலே பேசுவார். அவர் சொன்ன காரியத்தை, அதாவது பிதாவானவர் தன்னுடைய வார்த்தையாக தந்திருக்கிறாரே, இந்த வார்த்தையை மறுத்து அல்லது இந்த வார்த்தையை மறுதலித்து அவர் எதையுமே செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அதனால எதா இருந்தாலும் நாம செக் பண்ண வேண்டியது, நாம சரிபார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த வேத வசனத்துமே. ஆமென். இந்த வேத வசனமே. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்திலிருந்து கவனியுங்கள். இந்த வேத வசனத்திலே வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனத்தை வாசித்து இந்த வசனத்திற்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஆமென். இந்த வேத வசனத்திலிருந்து தான் அவர் என்ன செய்வாரா பாருங்க. 16:14 சொல்லுது, என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆமென். ஏன்னா பிதா வாயிலிருந்து வந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய பிதாவினுடையதெல்லாம் என்னுடையது, அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க 16வது வசனம், நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். ஆமென். இது எதை பற்றி சொல்றாரு? ஆண்டவர் மரித்து திரும்பவும் உயிரோடு எழுந்திருக்க போகிற அந்த சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவினிடத்திலே அவர் போகிறேன் என்று சொல்லி மறுபடியும் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரம் இல்லை, 23வது வசனத்துல பின்பகுதியை பார்த்தோம்னா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நாம இதுல அநேகர் நினைக்கிறது, இந்த உலகத்துடைய தேவைகளை மாத்திரம் கேட்டால் போதும் என்று அதோடு நின்று விடுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டியதெல்லாம் அவருடைய ஆவியானவரையும் அவருடைய நடத்திப்பையும் என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் ஒரு தவறு பண்ணி தன்னுடைய பாவத்திலே விழுந்து போகிறான். அப்பொழுது அவன் அந்த பாவம் உணர்த்தப்பட்ட பின்பு ஒரு சங்கீதத்தை எழுதினான். அதுதான் சங்கீதம் 51. அதிலே வாசித்தோமானால் 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். அவன் கேட்கிறான் பாருங்க, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்கப்பா. நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது, எதை நோக்கி இருக்கிறது, எதை கேட்கிறது தேவனிடத்திலே என்று அறியாமல் இருக்கிறீர்களோ? இதை கவனியுங்கள் பிரியமானவர்களே. பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட பின்பு அவன் கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்றான். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்துல வாசித்தோம்னா, உமது சமூகத்தை, சங்கீதம் 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எதற்கு அவசியம், எதற்கு தேவை என்று கவனித்தீர்களானால், இந்த 3 காரியங்கள் முதல்ல பார்த்தோமே, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எனக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அது அவசியமா இருக்கிறது. அதே போல பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுபடாமல் இருக்க வேண்டியதன் அவசியம் உண்டு. ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவர் கொடுத்துட்டு எடுக்கிற பகுதி இருந்துச்சு. நான் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல
அப்படி சொல்லுது, மீட்கப்படும் நாட்களுக்கென்று மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். அப்ப துக்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர், அந்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தர்றாரோ, எந்த காரியத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியத்தை நாம் செயல்படுத்தவும், அந்த காரியத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நடக்கவும் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செயல்படுத்த நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இது நம்மிடத்திலே தேவன் விரும்புகிறார், நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை நாம் செய்கிறது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் கேட்கிறது போல, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமென். இது ரொம்ப அவசியமான ஒரு ஜெபம் பிரியமானவர்களே. நாம் தவறு செய்யும் போது இதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆவியானவர் ஒருவேளை சைலண்டா அப்படியே ஒதுங்கி அமர்ந்து இருந்துட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த ஆலோசனைகள் நமக்கு கிடைக்காமல் போகும். தேவன் நேசிக்கிறவர்களை புத்திராக நீ நடத்துகிறபடினாலே அவர் என்ன செய்வார்? சிட்சிக்கவும் செய்வார். நாம் தவறு செய்யும் போது அந்த சிட்சைகளை அனுமதித்து நாம் அவருடைய சமூகத்திலே அவரிடத்திலே நாம் திரும்பி வருகிறதற்கு அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க வைக்கிறதற்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அதை கவனித்து நாம் செயல்படுவோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நீங்க கேட்கலாம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அப்ப நான் பாவத்துல விலகிட்டேன் தானே? இல்ல பிரியமானவர்களே, இயேசு விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, எதெல்லாம் பாவம், எதெல்லாம் தவறு, எதெல்லாம் தேவனுக்கு விரோதமானது என்று சொல்லி அதை குறித்து நிச்சயமாய் கண்டிக்கிறவராகத்தான் இருப்பார். ஆமென். இந்த வேத வசனம் சமூலமும் சத்தியமாய் இருக்கிறது. இது அவ்வளவும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள். அந்த வார்த்தையிலிருந்து தேவன் நிச்சயமாக நம்மிடத்திலே பேசுவார். அந்த பேசுகிற காரியத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். ஆமென். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீதிக்குட்படுகிறதுலாம் என்ன? எது நீதியா இருக்கிறது? ஏழைகளை விசாரிக்கிறது தேவனுடைய நீதியா இருக்கிறது. நீங்கள் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழைக்கு இறங்குகிறதை தேவன் விரும்புகிறார். எளியவனை ஒடுக்காமல் இரு என்று சொல்லுகிறார். நாம் அதையெல்லாம் செய்ய வேண்டியதன் அவசியம் இருக்கிறது பிரியமானவர்களே. அதெல்லாம் செய்யறதுக்கு என்ன செய்யணும்? ஆவியானவர் எனக்கு உதவி செய்து எது சரியான நீதியா இருக்கிறது என்று சொல்லி என்னை வழி நடத்தி செல்லுகிறதுல அவர் கரெக்டா இருக்கிறார் பிரியமானவர்களே. அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அவர் பின்னாடி போக வேண்டியதன் அவசியம் இதுல தான் நமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஹைதராபாத் பட்டணத்தில் இருந்தேன் சில வருடங்கள். அப்போ இருக்கும்போது அங்கே வேலை செய்து கொண்டிருந்த போது என்னுடைய வாகனத்திலே நான் போகிற பழக்கம், என்னுடைய டூ வீலர், என்னுடைய பைக்கில் நான் போகிற பழக்கம் இருந்துச்சு ஆஃபீஸ்க்கு. அப்படி நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக கூட்டமாக அந்த ரோடே அடைச்சி போகிற மாதிரி தான் போகும். அப்போ பெடஸ்ட்ரியன் வாக், அந்த நடந்து போகிறவங்களுக்குன்னு சொல்லி சைடில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த சைடில் இருக்கிற அந்த நடந்து போகிறவங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற அந்த பாதசாரிகள் நடக்கிற அந்த இதில் நிறைய பேர் பைக் அப்படியே எடுத்து மேலே வச்சு ஓட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நானும் நிறைய நேரம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் பேசினார் என்கிட்ட. என்ன சொன்னார்னா, பெடஸ்ட்ரியன் வாக்கில் நம்ம வண்டியை வச்சு ஓட்டுறது நம்முடைய அரசாங்க சட்டத்தின்படி அது தவறு, அது தண்டனைக்குரிய குற்றம், அது செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை சொன்னார். நான் அதிலிருந்து அந்த காரியத்தை விட்டு, ஆண்டவரே கூட ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒழுங்கா ட்ராக்ல ஒழுங்கா இந்த பைக்கில் இந்த இதில் போகிற ஆண்டவரே, நீங்கள் சொன்ன காரியத்தை நான் கை கொள்றேன்னு சொல்லி கை கொள்ள ஆரம்பித்தேன். இப்படி இது ஒரு காரியம். அதே மாதிரி ஒன் வே இருக்கும். ஒரு 50 அடிக்கு ஒன் வே இருந்தாலும் அதையும் கூட சுற்றி வர்ற மாதிரி இருக்கலாம், பரவாயில்ல, அதையும் சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர். இதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நான் அதையும் சுற்றி கரெக்டான பாதையில் போகிற பழக்கத்துக்கு வந்தேன். இப்படி ஒரு சில விஷயங்கள் தான். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள், அதாவது போலீஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை கவனிக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சில சம்பவங்களை சொல்லியிருக்கேன். பல காரியங்கள் உண்டு, இந்த 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் நமக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நம்மோடு இருந்து நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிறவராகவே தான் இருக்கிறார் பிரியமானவர்களே.
அல்லேலூயா. அந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அந்த ஆலோசனைக்கு நாம் கேட்டு நடக்கும் போது அவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நாமே அர்ப்பணிப்போம். நாம் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி தருவார். பிரியமானவர்களே, ஆமென். நாம இப்படி நம்ம செய்யும் போது அவருடைய சத்தத்திற்கு நாம் கேட்டு கீழ்ப்படுகிறத அவர் விரும்புறதுனால, அந்த சத்தத்துக்கு நான் கேட்டு கீழ்ப்படுகிறத நான் செயல்படுத்தினாலே அவர் எனக்கு செய்கிற காரியங்கள் அலாதியாய், பெரியவைகளாய், மகிமையுள்ளவைகளாய், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் மனுஷனுக்காக அல்ல, தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு நான் செயல்பட வேண்டும். அது செயல்படுகிறதற்கு ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறத நான் கேட்டு நான் நடக்கிற மனிதனாக மாற வேண்டும். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறத நான் கேட்கிற மனிதனா நான் இருக்கும்போது, ஆவியானவர் சொல்றதன்படி நான் நடக்கிற மனிதனா என்னை நான் மாற்றி கொள்ளும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்க்கைக்கும் எனக்கு பின் வருகிற என்னுடைய சந்ததியின் வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவரை துக்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா எப்ப துக்கமாவாருங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நான் கை கொண்டு நடவாதபடிக்கு, கீழ்ப்படியாதபடிக்கு, அவர் சொன்னதுக்கு எதிர்மறையாய் நான் செயல்படும் போது, அவர் சொன்னதுக்கு விரோதமாய் நான் நிற்கும் போது, அவர் என்னை குறித்து என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே அவர் பொறுமை இழந்தவராக மாறி அவர் என்ன பண்ணிடுறாரு, துக்கமுகமாய் இருந்து விடுகிறார். அதை நான் செய்யாமல் இருக்கிறது நலமாயிருக்கும். அதனால் பிரியமானவர்களே, ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். இந்த 3 காரியங்கள் நம்முடைய மரணத்தின் நாள் வரைக்கும் கட்டாயம் இருக்கும். அவருடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதும், நீதியை குறித்து உணர்த்துகிறதும், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதுமான இந்த 3 காரியங்கள் நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த உலகத்திலே நமக்கு இருக்க வேண்டும். அது இல்லை, அந்த சத்தம் எனக்கு கேட்கவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவிகொடாதபடிக்கு, தேவனுடைய திட்டத்தை விட்டு நான் விலகி இருக்கிற நிலையிலே இருக்கக்கூடும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனா? நான் உண்மையாவே தேவனுடைய சித்தத்தை செய்திருக்கிறேனா? நான் உண்மையாவே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறேனான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு தேவனுடைய இரக்கத்தின்படி அவருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற காரியத்தை எல்லாம் கீழ்ப்படிந்து நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுப்போமா? தேவன் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறதுனா இது ஒண்ணுதான். பிரியமானவர்களே, நீ தேவனுடைய சத்தத்தை கவனமா கேட்டு நட. தேவன் உனக்கு நியமித்திருக்கிற காரியங்கள்ல கவனமா கேட்டு நட. இதைத்தான் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு இந்த கிருபைகளை தாங்கன்னு சொல்லி நாம் அவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஏற்கனவே வாசித்த வார்த்தையின்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரிடத்தில் இந்த ஆவியானவரை கேட்டு அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு நாம் பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே பாருங்க, ஆண்டவராக இயேசு சொன்னாரு, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னாரு. அந்த சமாதானம் எனக்கு கிடைக்கிறதுக்கு யாரால கொடுக்க முடியும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்போது அந்த சமாதானங்கள் இருக்கிறது. ஒருவேளை பெரிய பிரச்சனையிலே, பெரிய நெருக்கத்திலே, போராட்டத்திலே, கலக்கத்திலே, கண்ணீரோடு நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இந்த ஆவியானவர் வாசம் பண்ணினால் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி வாயிலே வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான் சங்கீதக்காரன். அப்படி போல நம்முடைய வாழ்க்கை மாறி போகும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடி அவருடைய சித்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில செய்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் தேவன் கேட்கிற பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒரு நாள் புறக்கணிக்கிறதே இல்லை. ஒருவேளை நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, உங்களிடத்துல தான் ஆண்டவர் பேசுறாரு. என் மகனே, மகளே, என்னுடைய ஆவியானவரின் சத்தத்திற்கு செவி கொடுக்க நீ ஆயத்தமாயிரு, என் இருதயத்தில் உள்ளபடியின்படி எல்லாம் செய்ய நீ ஆயத்தமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். செவி கொடுப்போமா? நம்மை அர்ப்பணிப்போமா? எழும்பி நின்று
தேவ சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கட்டும். ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பிதாவே, நீரே அல்லாமல் எங்கள் வாழ்விலே வேறு ஒருவரும் இல்லையே. உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்விலே வேறு ஒன்றும் இல்லையே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்த்த சத்திய வார்த்தையின்படி அப்பா, நாங்கள் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிறதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கவும், அதே போல் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொன்னீங்களே, அந்த கண்டித்து உணர்த்துதல் எங்கள் வாழ்க்கையிலே இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சத்தியத்தை அறியத்தக்கதாய் ஆண்டவரே சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார்னு சொன்னீங்களே, அந்த சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் எங்களை நடத்துறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும், தேவனுடைய தயவு எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆவியானவரை துக்கப்படுத்திட்டேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறாயே, இனி நீ அழுது கொண்டிராமல் தேவனிடத்தில் இந்த நாளிலே மன்னிப்பை கேட்டு, ஓ என் கர்த்தர் என்னை மன்னிக்கட்டும், என் கர்த்தர் என்னை பலப்படுத்தட்டும், என் கர்த்தர் என்னை திடப்படுத்தட்டும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயா? இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்பாயா? வாயை விரிவாய் திறந்து ஒப்பு கொடுப்பாயா? உன் இருதயத்தை தேவனுக்கு நேரே ஒப்பு கொடுப்பாயா? மகனே மகளே, உன் இருதயத்தை தேவனுக்கு நேரே ஒப்பு கொடு, உன் இருதயத்தை தேவனுக்கு நேரே ஒப்பு கொடு. அவர் நிச்சயமாகவே நல்ல தேவனாக, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக, மகிமையின் தேவனாக உன்னோடு இருந்து உன்னை நடத்துவார். உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் உன்னை தப்புவித்து உன்னை விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேரே உன்னை அழைத்து செல்வார். பயப்படாதே மகளே. ஓ ரீலாரதின்ன சிக்க தூரிவில் யந்தல ருந்தல ரெமனோ. ஆண்டவரே, கிருபையும் நீதியும் உள்ள தகப்பனே, எங்களை ஆண்டவரே இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய மகிமை அவர்களை தொட்டு ஆளுகை செய்வதாக, கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்வதாக, கர்த்தருடைய விடுதலை அவர்களை தொடுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானம் ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்பட்டும். தேவனுடைய பராக்கிரமத்திலே ஆண்டவரை எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனுடைய பலனினால் ஆண்டவரை நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கத்தக்க பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தரை அவர்களை மாற்றுவீராக. அரவணை தருளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க, கிருபையாயிருங்க. கேட்கிறவர்கள் யாவரும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் தருகிற உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அனுக்கிரகத்தை தருவீராக. தேவனுடைய கிருபையின் வல்லமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்து திடப்படுத்துவீராக. கர்த்தர் ஆண்டவரே விடுதலை தந்து நேசிக்கிற தகப்பனுடைய அரவணைப்பை அவர்கள் அறியும்படிக்கு செய்வீராக. கிருபை தாரும், இரக்கம் தாரும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.